மனித உடலில் உமிழ்நீரில் உள்ள நொதி என்ன? சரியான விடை அமிலேஸ். உமிழ்நீரில் உள்ள அமிலேஸ் மாவுசத்தை உடைக்கிறது. வயிற்றில் சுரக்கும் அமிலம் எது? விடை ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். சிறுகுடலின் நீளம் எவ்வளவாக இருக்கிறது? விடை 6-7 மீட்டர். சிறுகுடல் சுமார் 6-7 மீட்டர் நீளமுடையது. விட்டமின் சி அதிகம் உள்ள பழம் எது? காயில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. பித்த நீர் எங்கு உற்பத்தி ஆகிறது? கல்லீரலில் பித்த நீர் உற்பத்தி ஆகிறது. புரதச்சத்து செரிமானம் எங்கு தொடங்குகிறது? பெப்சின் நொதியால் வயிற்றில் தொடங்குகிறது. ஹைபோகார்பேட்டின் எளிய வடிவம் என்ன? குளுக்கோஸ் எளிய சர்க்கரை வடிவம். பற்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? வயது வந்தவர்களுக்கு 32 பற்கள் உள்ளன. இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்ன? இரும்பு சத்து குறைவால் அனிமியா ஏற்படும். கொழுப்பு சத்தை அழிக்க உதவக்கூடிய வழி என்ன? லைபேஸ் கொழுப்பை உடைக்கிறது. உணவு குழாயின் நீளம் எவ்வளவு? சுமார் 25 சென்டிமீட்டர் நீளமுடையது. விட்டமின் டியின் முக்கிய மூலம் எது? சூரிய ஒளியால் தோலில் விட்டமின் டி உற்பத்தியாகிறது. கணையம் சுரக்கும் ஹார்மோன் எது? இன்சுலின் இரத்த சர்க்கரை கட்டுப்படுத்துகிறது. பெருங்குடலின் முக்கிய பணி என்ன? பெருங்குடல் நீரை உறிஞ்சுகிறது. கால்சியம் அதிகம் உள்ள உணவு எது? பால் பொருட்களில் கால்சியம் அதிகம் உள்ளது. மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பி எது? கல்லீரல் மிகப்பெரிய சுரப்பி ஆகும். விட்டமின் ஏயின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் என்னென்ன? விட்டமின் ஏ குறைவால் பார்வை பாதிப்பு ஏற்படும். செரிமானத்தின் இறுதிப் பொருட்கள் உறிஞ்சப்படும் இடம் எது? சிறுகுடலில் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுகின்றன. உணவில் உள்ள நார்ச்சத்தின் பயன் என்ன? நார்ச்சத்து செரிமானத்தை எளிதாக்குகிறது. பித்தப்பையின் பணி என்ன? பித்தப்பை பித்த நீரை சேமிக்கிறது. சிறுகுடலின் உள்சுவரில் உள்ள என்ன இருக்கிறது? வில்லி உறிஞ்சும் பரப்பை அதிகரிக்கிறது. புரதத்தின் அடிப்படை அலகு எது? புரதங்கள் அமினோ அமிலங்களால் ஆனவை. விட்டமின் B12 அதிகம் உள்ள உணவு எது?
விலங்கு உணவுகளில் B12 அதிகம். உணவு விஷமாவதை தடுக்கும் உறுப்பு எது? விடை எபிடாக்ஸ் மூச்சுக்குழாயை மூடுகிறது. பாலில் உள்ள சர்க்கரை எது? லாக்டோஸ் பால் சர்க்கரை ஆகும். கல்லீரல் உற்பத்தி செய்யும் புரதம் என்னென்ன? அல்புமின் இரத்தத்தின் முக்கிய புரதமாகும். விட்டமின் K-யின் முக்கிய பணி என்ன? விட்டமின் K-யின் இரத்த உறைவுக்கு அவசியமாகும். செரிமான மண்டலத்தில் pH அளவு அதிகமாக உள்ள பகுதி எது? சிறுகுடலில் காரத்தன்மை அதிகமாகும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் உள்ள உணவு எது? மீனில் ஒமேகா 3 அதிகமாகும். டைபாய்டு நோய் பாதிக்கும் உறுப்புகள் எது? குடல். மாவுச்சத்து சோதனைக்கு என்ன பயன்படும்? அயோடின் மாவுச்சத்தை நீல நிறமாக்கும். கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ள உணவு எது? முட்டை மஞ்சள் நிலையில் கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளது. செரிமானத்தில் பயன்படாத உறுப்பு எது? அப்பெண்டிக்ஸ் தற்போது பயனற்ற உறுப்பு ஆகும். விட்டமின் E-யின் முக்கிய பணி என்ன? விட்டமின் E செல்களை பாதுகாக்கிறது. உணவு செரிமானத்திற்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? முழு செரிமானத்திற்கு 24 72 நிமிடம் தேவைப்படும். புரோட்டீன் செரிமான நொதி என்ன? ட்ரிப்சின் புரதத்தை உடைக்கிறது. நீரில் கரையும் விட்டமின் எது? விட்டமின் C நீரில் கரையும். மனித உடலில் நீர் சதவீதம் எவ்வளவு தேவை? உடலில் சுமார் 60% நீராக உள்ளது. செரிமான மண்டலத்தின் முழு நீளம் என்ன? வாயிலிருந்து மலவாய் வரை 9 மீட்டர் வரை. கார்போஹைட்ரேட் 1 கிராம் வழங்கும் கலோரி என்ன? ஒரு கிராம் கார்போஹைட்ரேட்டில் 4 கலோரி உள்ளது. பெரிஸ்டால்சிஸ் என்றால் என்ன? உடலின் அலை போன்ற இயக்கம். வயிற்றுப்புண் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன? ஹைப்ளோரி பாக்டீரியா முக்கிய காரணமாகும். கொழுப்பு 1 கிராம் தரும் கலோரி எது? ஒன்பது கலோரி ஆகும். செலியாக் நோயின் தொடர்பு என்ன? குளுட்டன் ஒவ்வாமை நோயாகும். வயிற்றின் கொள்ளளவு என்ன? வயிறு சுமார் 1.5 லிட்டர் கொள்ளளவு ஆகும். ப்ரோபயோட்டிக் உணவு என்றால் என்ன?
தயிரில் நல்ல பாக்டீரியா உள்ளது. மனிதனின் பல் வகைகள் என்ன? விடை வெட்டுப்பல், கோரைப்பல், முன்கடவாய்ப்பல், கடவாய்ப்பல். இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்ன? டைப் 1 நீரிழிவு நோய். BMI-இன் இயல்பான அளவு என்ன? (18.5.24.9) ஆரோக்கியமான BMI. உணவு பாதுகாப்புக்கு பயன்படும் வகைகள் என்ன? குளிர்சாதனம் உணவை கெடாமல் வைக்கிறது.